பிலோமோன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எபேசு சபையில அங்க பக்கத்துல இருக்கிற சபையில வந்து கொலோசியர் பக்கத்துல இருக்கிற சபையில வந்து இவர் என்ன பண்ணியிருக்காரு, பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு தன்னுடைய ஊர்ல வந்து அவருடைய வீட்டுல அந்த ஜெபங்களை வந்து அவர் நடத்தினாருன்ட்டு நம்ம கேள்விப்படுறோம் இதுல. ஏன்னா வேத வல்லுநர்கள் வந்து அப்படி எழுதியிருக்கிறாங்க. இப்போ எத்தனையோ சபைக்கு வந்து பவுல் பார்த்தோம்னா லெட்டர் எழுதியிருக்கிறாரு. கொலோச சபைக்கு, தீமோத்தேயுக்கு, எல்லாருக்குமே வந்து தன்னுடைய லெட்டரை வந்து அவர் கொடுத்துருக்கிறாரு. நீங்க இந்த காரியங்கள்லாம் தவறுனது என்ன, நீங்க இதெல்லாம் சரி பண்ணிக்கங்க, நீங்க இந்த காரியத்தெல்லாம் கரெக்டா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபையை உற்சாகப்படுத்தும்படியாகவும் பேசியிருக்கிறாரு. அதே மாதிரி சபையில் உள்ள குறை நிறை எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, சுட்டி காட்டி அவர் அந்த ஜெயில இருந்தாலுமே அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, எழுதி அனுப்பியிருக்கிறாரு. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் அவர் என்ன பண்ணியிருக்கிறார், தன் சபையோட பக்தி விருத்திக்காக அவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா சொல்லியிருக்கிறாரு. அப்படி சொல்லும் போது பார்த்தோம்னா, இந்த பிலேமோனுக்கு அவர் தனிப்பட்ட முறையில ஏன் லெட்டர் எழுதணும், அதுவுமே அது ஏன் நம்மளுக்கு பைபிள்ல வேற எழுதப்பட்டிருக்கு. வந்தாங்கன்னா போதும், ஆன் பண்ணு, சரிங்களா? பண்ணு. சரி, அப்போ வந்து என்னன்னா, அந்த பவுல் வந்து ரோமாபுர சிறையில இருந்து இந்த பிலேமோனுக்கு வந்து ஒரு லெட்டரை வந்து அவர் எழுதுறாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, இதுல நான் டைரக்டா மெசேஜுக்குள்ளவே போறேனே. ஏன்னா ரோமாபுரி சிறையில தான் அவர் இருக்கிறாரு. பிலேமோன் வந்து எப்படின்னா, அந்த தேசத்துல அவன் ஒரு பெரிய பணக்காரன். அவங்களுக்கு வந்து அடிமைகளை வாங்குறதும் விற்கிறதும் வந்து ஒரு சாதாரண ஒரு காரியம். ஆனா அப்படி செஞ்சிருந்தாலும் அவர்கிட்ட ஒரு அடிமை வந்து இருந்தான், ஓனேசிமு அப்படின்னு சொல்லிட்டு ஒருவன் இருந்தான். அந்த ஓனேசிமு வந்து என்ன பண்ணாரு அப்படின்னு சொன்னா, அவங்கிட்ட வேலை செஞ்சாரு. அவருக்கு கல்யாண பிள்ளைகள் எல்லாமே இருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துல பிலேமோன் இடத்துல இருந்து ஒரு பணத்தை திருடிட்டு என்ன பண்ணிடுறாரு, ஓடி வந்துடுறாரு. அவரு எங்க ஓடி போறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ரோமாபுரிக்கு ஓடி போறாரு. கிட்டத்தட்ட அங்கிருந்து 2000 மைலாம் ரோமாபுரி, கொலேச பட்டணத்துல இருந்து ரோமாபுரி வந்து இங்க 2000 மைல், கிட்டத்தட்ட 6 மாசம் ஆயிருக்கும். ஒட்டகத்துல போனாலும் நடந்து போனாலுமே மாத்தி மாத்தி போகும்போது என்னது 6 மாசம் ஆகுமா. அப்ப அந்த 6 மாசம் அவர் தொடர்ந்து பிரயாணம் பண்ணி எங்க போயிருக்கிறாரு, ரோமாபுரிக்கு போயிருக்கிறாரு. அங்க எப்படி எப்படியோ இருந்து பார்த்திருக்காரு. லாஸ்டா அவர் எங்க போனாரு, பவுலோட சிறைச்சாலையில பவுலை சந்திக்கும்படியாய் ஏதோ ஒரு வகையில அங்க போயிட்டு கனெக்ட் ஆயிட்டாரு. கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா, பவுல் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, அவருடைய எப்போதும் ஒரு வேலை, சுவிசேஷம் சொல்லுவாரு, பிரசங்கம் பண்ணுவாரு, உபதேசம் பண்ணுவாரு. சொல்லிட்டு ஓனேசிமோ சொல்லும் போது என்ன ஆயிடுச்சு, ஓனேசிமோ ஆண்டவரை ஏத்துக்கொண்டான். யாரு, ஒரு பணத்தை திருடிட்டு ஓடி வந்தவன் ஒரு அடிமை என்ன பண்ணானா, அந்த பணத்தை அவன் என்ன பண்ணா வச்சுக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனாலும் பவுல் சொல்லும் போது என்ன ஆயிடுச்சு, மனம் திரும்பி கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு பார்த்தோம்னா, பவுலுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஊழியக்காரனா மாறிட்டான். பவுலுக்கு அநேக காரியங்கள ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா மாறிட்டான். அத்தனை விஷயம் அவங்ககிட்ட என்ன ஆகுது, நிறைய மாற்றங்கள் இருந்துகிட்டே இருக்கு. இதை வந்து இந்த வேத பகுதியில பார்த்தோம்னா, பிலேமோன்ல வந்து அந்த 10-11வது வசனத்துல பாருங்களேன். அப்போ பாருங்களேன், நான் பெற்ற மகன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆவிக்குரிய மகனாய் அவர் பெற்று எடுத்திருக்கிறாரு. பெற்று எடுத்ததுனால இப்போ பவுலுக்கு வந்து எப்படி பிலேமோன் தெரியும் அப்படின்ட்டு நீங்க யோசிக்கலாம். ஏன்னா பவுல் வந்து பார்த்தோம்னா எபேசு சபையில 3 வருஷமா அந்த ஊர்ல இருந்து அவர் அநேக உபதேசங்கள் எல்லாத்தையும் பண்ணியிருக்கிறாரு. அப்போ சுற்றி உள்ள ஊர்கள் இருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, பவுலோட உபதேசங்களை கேட்டுதான் அவங்கவுங்க ஊர்ல போயிட்டு அந்த சபைகளை வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தம் வீட்டுக்குள்ள நாட்டியிருக்காங்க. ஏன்னா 1ஆம் நூற்றாண்டுல சபையா கட்டி பண்ண முடியாது, வீட்டில தான் இருந்து அவங்க பண்ண வேண்டியது, ஆராதிக்க வேண்டியதா காரியம் இருந்தது. அப்போ அப்படி இருக்கும் போது அவரிடத்துல மெசேஜ் கேட்டு போனது தான் யாரு, பிலேமோன். இவர் வந்து இவருக்கு ரொம்ப பளிச்சியும் நல்லா தெரியும், ஒரு பெரிய ஒரு பணக்காரனும் கூட. அந்த மாதிரி பவுலுக்கு வந்து ரொம்ப இது. ஆனா அவர் வந்து யாருக்காக மன்றாடுகிறாராம், ஓனேசிமுக்காக மன்றாடுகிறேன், உங்ககிட்ட நான் கெஞ்சுறேன்ப்பா. ஏன்னா வந்து பிலேமோன் பவுல் கிட்ட தான் இருந்தார். இப்போ அழகா தங்க சொல்லலாம், ஏய் போய் செய்யி அப்படின்னு எனக்கு வந்து என்ன பண்ணலாம், ஒரு கண்டிஷன் கொடுக்கலாம். நீ போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு வா, நீ போய் அந்த ஊழியத்தை செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷனை கொடுக்கலாம். நீ அவளை ஏத்துக்கோ, நீ அவளை வேணான்ற கண்டிஷன் கொடுக்கலாம். ஆனா இங்க பவுல் வந்து என்ன சொல்றாரு, நீ ஏத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தாழ்த்துறாரு அவரு. அந்த இடத்துல ஒரு அதிகாரமா ஒரு இதுவா சொல்லல. ஏன்னா இன்னொரு இடத்துல அவர் சொல்லுவாரு, இந்த ஊழியத்துக்காக நீ உன் ஜீவனையே எனக்கு கொடுக்க கடனாளியா இருக்கிற அப்படின்னா, அந்த அளவுக்கு அவரு பிலோமோன்னு இருக்காரு, ரட்சிக்கப்பட்டிருக்காரு.
அந்த காலத்துல பார்த்தோம்னா அந்த ரட்சிப்புன்றது வந்து ரொம்ப ஒரு விலையேற பெற்றதா பார்த்தாங்க. ஆண்டவரை ஏத்துக்கிட்ட பிள்ளைங்க பார்த்தோம்னா விலகல, வழி விலகல. பவுலுக்கு வந்து முழு நிச்சயமா தெரியும், இந்த ஆத்மா எங்க இருக்கு, கர்த்தருக்குள்ள கரெக்டா இருக்கு, நான் சொன்னா அவன் செய்வான் அப்படின்னு சொல்ற ஒரு நிச்சயம் இருக்கு. இன்னைக்கு நம்ம வந்து அந்த மாதிரி யாரையாவது யோசிக்க முடியுமா? எத்தனையோ பேருக்கு உபதேசம் பண்றோம், எத்தனையோ பேருக்கு சொல்றோம். ஆனா ஒரு சில காரியங்களை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்க செய்யுங்கன்னு சொல்லும் போது அவங்க ஏத்துக்கிறாங்களா? அவர் என்ன சொல்ல நம்ம என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம், விலகி போயிடுறோம் நம்ம. ஆனா பவுல் வந்து நிச்சயமா என்ன சொல்றாரு, ஒனேசிமுக்காக பிலோமோன் இடத்துல கெஞ்சி மன்றாடுகிறார். சரிங்களா? அப்படி மன்றாடும் போது இந்த ஊர் பழக்கம் வந்து என்னன்னா, பவுல் வந்து சிறைச்சாலையில இருந்து என்ன பண்றாரு, ஒவ்வொரு ஊருக்கா லெட்டரை அனுப்புறாரு. அப்படி அனுப்பும் போது ஃபர்ஸ்ட் தெசலோனிக்க சபைக்கு அனுப்புறாரு, அடுத்தது பிலோமோனுக்கு. அந்த காலத்துல லெட்டர் வாசிக்கணும் அப்படின்னு சொன்னா நமக்கு தந்தி வரும் தெரியுமா? அதாவது லெட்டர்ல எழுத படிக்காத நேரத்துல தந்தி வரும். அப்ப கூடவே 2 பேர் என்ன பண்ணுவாங்க, கஷ்டப்பட்டுட்டு வருவாங்க. தந்தி வந்தாவே ஏதோ ஒரு அப செய்தி அப்படின்னு சொல்லிட்டு வருவாங்க. அந்த போஸ்ட்மேன் பார்த்தீங்கன்னா ரோட்ல தான் நின்று படிச்சு காமிப்பாரு அவங்களுக்கு. அப்போ அந்த மாதிரி காரியம். அதே போலதான் அந்த முதல் நூற்றாண்டுல இவரு லெட்டர் கொடுக்கும் போது சபையில பொதுப்படையாக தான் நின்று என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் கேட்க வாசிப்பாங்க. அப்போ அது அந்த தெசலோனிக்க சபையில வாசிச்சு முடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணியிருக்காரு ட்விஸ்ட்னா, லெட்டர் எழுதி அனுப்பியிருக்காரு. யாருகிட்ட? ஒனேசிமு கிட்டேயே கொடுத்து அனுப்புறாரு. இதுல ஏன் இவ்வளோ ஒரு பெரிய விஷயம்னா, ஒரு அடிமை திருடிட்டு போயிட்டான், திரும்பவும் வந்தான் அப்படின்னா அந்த எஜமானுக்கு அவனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடவும் அதிகாரம் இருக்கு, அவனை அடிச்சு துன்புறுத்தவும் அதிகாரம் இருக்கு, அவனை கொலை செஞ்சு போட்டாலும் கேட்க ஆள் கிடையாது. அப்படியான ஒரு பாரம்பரியத்துல தான் என்ன பண்ணியிருக்காரு, இந்த ஒனேசிமு வந்திருக்காரு. ஆனா அதையுமே பொருட்படுத்தாம பவுல் என்ன பண்றாரு, தைரியமா ஒனேசிமு கிட்ட இந்த லெட்டரை கொடுத்து அனுப்புறாரு. ஒனேசிமும் திகிக்கும் வந்து என்ன பண்றாங்க, இந்த லெட்டரை எடுத்துட்டு பிலேமோன் கிட்ட போறாங்க. அப்போ அந்த ஊர் பழக்கத்துல என்னன்னா, யார் யாரெல்லாம் அடிமையா இருக்கிறாங்கன்ற ஒரு அடையாளம் அவங்களுக்கு தெரியும், யார் பணத்தை எடுத்து ஓடிக்கிட்டா, யார் வந்து ஏமாத்திட்டு ஓடி இருக்காங்கன்ற அடையாளமும் தெரியும். அப்ப இவங்க 2 பேர் வரும்போது ஊரே பாக்குது, ஐயோ ஓடி போனவன் திரும்ப வரானே, இவன் என்ன பண்ண போறானோ, ஏத்துப்பானோ ஏத்துக்க மாட்டானோன்ட்டு என்ன ஆகுது, ஒரு ஊரே என்ன ஆகுது, திரண்டு கூடவே வருது. அப்படி வரும்போது அவர் லெட்டர் வாசிக்கிறாரு. இன்னும் அழகா வாசிக்கிறாரு பாருங்களேன். இந்த முதல்ல இருந்து ஒரு 5 வசனம் படிங்களேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசுவினிடத்திலும் எல்லா பரிசுத்தவான்களிடத்திலும் உள்ள உம்முடைய அன்பையும் உம்முடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு. ஒரு நிமிஷம், இந்த இடத்துல 4வது வசனத்துல என்ன அழகா சொல்றாரு பாருங்க பிலோமோனுக்கு. அந்த லெட்டரை வந்து இந்த மாதிரி வாசிக்கிறாங்க, அதாவது நான் பொதுவில் தான் நின்று வாசிக்கிறாங்க. நான் உங்களுக்காக அநேக ஜெபங்களை எடுத்திருக்கிறேன். பவுல் சொல்றாரு, இத்தனை பேரோட சேர்ந்து சகோதரனாகிய பிரியமுள்ள பிலேமோனே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, இந்த சகோதரரோடு கூட நான் என்ன பண்றேன், இந்த லெட்டர் வந்து நான் உனக்கு எழுதி அனுப்புறேன். என்ன சொல்றாரு, உன்னுடைய அன்பையும் உன்னுடைய விசுவாசத்தையும் நான் கேள்விப்பட்டு. அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஊழியம் நடக்குதுன்னா அதோட மொத்த காரியமும் பவுலுக்கு என்ன ஆகுது, போய் அறிவிக்கப்படுது. ஸோ அதன் நிமித்தம் அவருக்கு வந்து என்ன ஆகுது, யார் யார் எப்படி எப்படி நடத்திக்கிட்டு இருக்காங்க, எப்படி பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அவருக்கு தெரியுது. அப்படி தெரியும் போது அழகா சொல்றாரு, என் ஜெபங்களில் உம்மை நினைத்து எப்பொழுதும் என் தேவனை ஸ்தோத்திரம் செய்து. அப்போ பிலேமோனுக்காக அவர் என்ன பண்றாரு, நினைச்சு அவர் ஸ்தோத்திரம் செலுத்தி கொண்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு. உங்களில் சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்திலே அந்யோன்யம் கிறிஸ்து இயேசுவுக்காக பயன்பட வேண்டும் என்று வேண்டுதல் செய்கிறேன். அப்போ பிலேமோனுடைய நன்மை எப்படி இருக்கு, எல்லாருக்கும் தெரிந்த வண்ணமா இருக்கு. அவன் அவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு வீம்பு வைராக்கியத்திலையோ இல்லை ஒரு அசட்டா பண்றதுலையோ இல்லை மற்றவங்கள வந்து ஒரு குறையா பார்க்கறதுலையோ இல்லாம அவனுடைய நன்மை என்னாச்சு, எல்லாருக்குமே தெரியப்படுத்தக்கூடியதா, அப்போ எல்லாருக்கும் அறியக்கூடியதா என்ன பண்றான், அவனுடைய கிரியையும் அவனுடைய விசுவாசமும் வெளியரங்கமா இருக்கிறது. அப்போ அதை நிமித்தம் பவுலுக்கு வந்து இந்த ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே அவன் கேள்விப்படும் போது என்ன ஆயிடுச்சு, ஒரு தைரியம். நான் சொன்னா பிலேமோன் ஏற்றுக்கொள்ளுவான், நான் சொன்னா ஓனேசிமோ என்ன பண்ணுவான், இதை செய்வான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சகோதரன் தான். இப்போ பவுலுக்கு யாரு, 2 பேருமே ஆவிக்குரிய சகோதரர்கள் தான். அப்ப இந்த லெட்டர் கொடுத்து அனுப்பி என்ன சொல்றாரு, நீ என்ன பண்ணு, இவனை திரும்ப ஏற்றுக்கொள், இவனை நீ திரும்ப ஏற்றுக்கொள். யாரு, ஓனேசிமுவை ஏற்றுக்கொள்ளு, உன் சொந்த சகோதரனை போல நீ ஏற்றுக்கொள்ளு.
சரியா? திரும்ப அடிமையை போல நீ யோசிக்காத, திரும்ப அடிமையா சேர்த்துக்கொள்ளாத, உன் சகோதரனை போல நீ ஏத்துக்கொள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய விண்ணப்பத்துல அந்த லெட்டர்ல வந்து என்ன பண்றாரு, இந்த காரியங்களை வந்து சொல்றாரு. ஒரு ஒனேசிமு ஒரு திருடன், ஆனா அவனுக்காக இவர் என்ன பண்றாரு, இவ்வளவு தூரம் மன்றாடுறாரு. இந்த ஒரு காரியத்தை பாக்குறோம். இன்னொன்னு பிலமோனும் கிறிஸ்துவுக்குள்ள ரட்சிக்கப்பட்டு என்ன பண்ணியிருக்கிறாரு, நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கார். நம்ம சொன்னா அவன் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுவான் அப்படின்ற ஒரு விஷயத்துல நம்ம தெளிவா இருக்கிறோம். அதே மாதிரி இன்னைக்கு நிறைய சபைகள்ல ஆண்டவருடைய வார்த்தை, அதாவது ஆசீர்வாதமான வார்த்தை வரும்போது என்ன பண்ணிக்கிறாங்க, சந்தோஷமா ஏத்துக்கிறாங்க. எங்க ஃபாஸ்ட் போல யாரு, எங்க அம்மா போல யாரு அப்படின்னு சொல்லிட்டு பெருசா சொல்றாங்க. அதுதான் உங்களுக்கு வார்த்தையாவே கேக்குது. ஆனா சத்தியம் இதை சொல்லுதுமா, நீ இதுல மாறணும் அப்படின்னு சொன்னா என்ன ஆகல, இறுதியை வந்து அதுல போக மாட்டேங்குது. இப்ப சபையில ஒரு 3 பேருக்குள்ள பிரச்சனை அப்படின்னா நடுவுல போய் ஒருத்தர் அதுல சமாதானம் பண்றாங்கன்னா ஏத்துக்கொள்ள முடியுதா? அவங்க என்ன பண்ணாங்கன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்க தலையிடாதீங்க, நீங்க வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, ஏற்றுக்கொள்ள முடியல. சரி, அப்படியே ஃபாஸ்ட் கட்டாயப்படுத்தி சொல்றாரு அப்படின்னு சொன்னாலும் என்ன செய்யறாங்க, ஒரு கட்டாயத்தின் நிமித்தமா ஸ்தோத்திரம், சரி வாங்க உட்காருங்க, எப்படி வெறும் முக லெவல்ல தான் சொல்றாங்களே கண்டி உள்ளத்துல அவங்களுக்கு வந்து மன்னிக்கவோ ஏற்றுக்கொள்ளவோ அவங்களால கூடவே கூடல. ஆனா ஆண்டவர் என்ன கேட்கிறாரு, நீ மன்னிக்கும்படிதான் ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அப்ப அந்த வசனத்தை நம்ம சொல்லி கொடுக்கும் போது யாராவது கேட்கறாங்களா? கேட்க மாட்டேங்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி அந்த லெட்டர் வந்து போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி அங்க நின்று படிச்சுட்டு இருக்காங்க, எல்லாருமே அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதுல பவுல் வந்து என்ன சொல்றாருன்னா, பவுலாகி 19வது வசனம், பவுலாகிய நான் இதை என் சொந்த கையாலே எழுதினேன், நான் அதை செலுத்தி தீர்ப்பேன், நீர் உம்மைத்தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்லவில்லையா, வேண்டியது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. என்னன்னா, மற்றவங்களுக்கெல்லாம் லெட்டர் எழுதும்போது கூட தன் சகோதரனை வச்சு இவர் சொல்ற காரியங்களை அந்த மற்றவங்களை வச்சு அவர் லெட்டர் எழுதி அனுப்புறாரு. ஆனா பிலேமோனுக்கு அவர் சொந்த கையாலே அவர் என்ன பண்றாரு, இந்த லெட்டரை எழுதுறாரு. ஒனேசிமும் உனக்கு எவ்வளவு எடுத்துட்டு போனானோ அதை என்ன பண்றேன், என் சொந்த கணக்குலேயே உனக்கு எத்தனை நான் செட்டில் பண்றேன், அது வந்து உனக்கு ஒரு பாரமா இருக்க வேண்டாம், அதையும் நான் செய்யறேன். ஆனா லாஸ்டா ஒரு வார்த்தை சொல்றாரு, நீர் உம்மைத்தாமே எனக்கு கடனாக செலுத்த வேண்டும் என்று நான் உமக்கு சொல்ல வேண்டியதில்லையே அப்படின்றார். நான் இது உனக்கு தனியா சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீ ஆண்டவருடைய பிள்ளை, இந்த காரியத்தை நீ என்ன பண்ணணும், ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, பிலேமோன் இடத்துல இன்னும் கெஞ்சரா மாதிரி, அந்த மன்றாடுற மாதிரி தன்னுடைய லெட்டர்ல அவ்வளோ ஒரு தாழ்மையை வந்து அவர் அதுல போடுறாரு, இந்த வார்த்தைகளை வந்து அவர் சொல்றாரு அவரு. அப்போ இந்த இடத்துல என்ன பாக்குறோம், இன்னைக்கு எத்தனை பேர் இந்த தாழ்மையை நம்ம செய்யறோம்? இந்த தாழ்மையை குறித்து நம்ம தாழ்மையா பேசுறோமா செய்யறோமா? கிடையாது. என்ன பண்றோம்னா, ரொம்ப ஒரு அதிகாரம் உள்ளவங்களா, இல்லைன்னா வந்து நம்ம சொன்னா செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நின்று மற்றவங்களை வந்து வேலை வாங்குற ஒரு கூடிய ஒரு இதில் தான் பார்க்குறோமே கண்டி. இந்த மாதிரி ஒரு சபையில் தன்னுடைய ஊழியக்காரங்களோ இல்லை தன்னுடைய சகோதர சகோதரிகளோ இப்படி இருக்கிறாங்களே, இவங்க கிட்ட நம்ம போய் என்ன பண்ணுவோம், சமாதானம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு யாரும் இன்னைக்கு யோசிக்கிறதே கிடையாது.